ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ஆட்டநாயகன் ஸ்போர்ட் சேனல். ஐபிஎல் 2024 கிட்டத்தட்ட முடிவுக்கு வரப்போகுது. T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட் இந்தியன் டீம் அபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இருக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் ஐபிஎல் 2024 எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க, யார் யார் ஃபார்ம்ல இருக்காங்க, யார் யார் ஃபார்ம்ல இல்லைன்னு பார்க்க போறோம். நீங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப், லைக் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். நீங்களும் பார்த்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க. மறக்காம நம்ம சேனல் மெம்பர்ஷிப்ல ஜாயின் பண்ணுங்க நண்பா. ஒருத்தரா ஜாயின் பண்ணுங்க நண்பா, தயவு செய்து. சரி, ஓகே. T20 வேர்ல்டு கப்புக்காக எடுக்கப்பட்ட இந்தியன் பிளேயர்ஸ் எல்லாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க இந்த ஐபிஎல் 2024 பார்க்கலாம். இந்திய டீமோட கேப்டன் ரோஹித் சர்மா இந்த ஐபிஎல் அஸ் அ பிளேயரா தான் விளையாண்டு இருக்காப்ல. நான் கூட நினைச்சு வேர்ல்டு கப் 2023 மாதிரியே வேற லெவல்ல விளையாட போறாப்ல நம்ம ரோஹித் சர்மா மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக நினைச்சு ஃபர்ஸ்ட் ஹாப்ல நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணாப்ல, செஞ்சுரிலாம் அடிச்சு வேற லெவல் பண்ணிக்கிருந்தாப்ல. அதுக்கப்புறம் செகண்ட் ஹாப்ல ரொம்ப மோசமா விளையாட ஆரம்பிச்சாப்ல. வருவாப்புல அவுட் ஆகி வெளியே போயிருவாப்புல, வருவாப்புல அவுட் ஆகி வெளியே போயிருவாப்புல. இதே தான் நடந்துகிட்டு இருக்கு இந்த ஐபிஎல் 2024. ஒரு டீம் ஜெயிக்கணும்னா அவங்க டீமோட ஓபனர்ஸால முடியும். ஏன்னா அவங்க நல்லா ஸ்டார்ட் பண்ணாதான் பவர் பிளேல ஒரு நல்ல ரன்னு வரும். அப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனுக்குலாம் நல்ல ஒரு அட்டாக்கிங் மோட்ல நல்லா அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அப்படி அந்த ஓபனர்ஸ் அந்த மேட்ச்ல பெர்ஃபார்ம் பண்ணாட்டு அந்த மேட்ச்ல அவங்க டீம் ஜெயிக்கிறது ரொம்ப கஷ்டம். ரோஹித் சர்மாவுக்கு அந்த லெப்ட் ஹேண்ட் பேசர் வீக்னஸ் இன்னும் இருந்துகிட்டே இருக்கு. அதை சரி பண்ணுவாப்புல என்னன்னு தெரியவே இல்லை. இந்த வேர்ல்டு கப்புக்கு போறதுக்கு முன்னாடி ரோஹித் சர்மா லெப்ட் ஹேண்ட் பேசரை யாரையாச்சும் கூட்டிட்டு வந்து நல்லா பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன்னா எப்படி அவுட் ஸ்விங்கை நல்லா அடிக்கணும், எப்படி இன்ஸ்விங்கை நல்லா அடிக்கணும்னு நல்ல ஒரு பிளான் போட்டு ரோஹித் சர்மா நல்ல ஒரு பிராக்டிஸ் பண்ணிட்டாப்லைனா வேற லெவல்ல இருக்கும். வேர்ல்டு கப் 2023 எப்படி அட்டாக் பண்ணாப்லையோ ரோஹித் சர்மா லெப்ட் ஹேண்ட் பேசற அதே மாதிரி அட்டாக் பண்ணா சூப்பரா இருக்கும். அடுத்து ஜெய்ஸ்வால் இந்த ஐபிஎல் 2024 ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்தியன் டீம் இங்கிலாந்து டெஸ்ட் சீரிஸ் விளையாண்டாங்க. அந்த டெஸ்ட் சீரீஸ்ல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் T20 மேட்ச் மாதிரி விளையாட ஆரம்பிச்சாப்ல. ஒரு செஞ்சுரி அடிச்சாப்ல, 2 டபுள் 100 அடிச்சாப்ல, வேற லெவல் விளையாண்டுகிட்டே இருந்தாப்ல. செஞ்சுரிக்கு மேல செஞ்சுரி அடிச்சுக்கிட்டே இருந்தாப்ல நம்ம எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். பட் இந்த ஐபிஎல் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லாம விளையாண்டுக்கு இருக்காப்ல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால். ஒரே ஒரு மேட்ச்ல மட்டும் செஞ்சுரி அடிச்சாப்ல நினைக்கிறேன் மும்பை இந்தியன்ஸுக்கு அகைன்ஸ்டா. அந்த மேட்சுக்கு அப்புறம் சிங்கிள் டிஜிட் டபுள் டிஜிட்னு அவுட் ஆகிட்டே இருக்காப்ல. என்ன செய்ய போறாப்லன்னு தெரியல எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் இந்த வேர்ல்டு கப் 2024. இந்தியன் டீமுடைய ஓபனர்ஸ் 2 பேருமே ஃபார்ம்ல இல்லாம தான் இருக்கிறாங்க. என்னதான் செய்ய போறான்னு தெரியல. இந்திய அணி ஓபனர்ஸ் பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணாதே ஜெயிக்க முடியும். இந்த ஐபிஎல் 2024 த பெஸ்ட் பேட்ஸ்மேனா யாருன்னு கேட்டீங்கன்னா விராட் கோலினே சொல்லுவேன். ஏன்னா விராட் கோலி இந்த சீசன் வச்சு செஞ்சுக்கிறாப்ல ஆப்போனன்ட் பவுலர்ஸ் எல்லா மேட்ச்லயும் ரன் அடிச்சுக்கிட்டே இருக்கிறாப்ல. 650 ரன்னுக்கு மேல அடிச்சிருக்காப்ல. இந்த ஐபிஎல் 2024 வேற லெவல்ல விளையாண்டுக்கு இருக்காப்ல. ஆரஞ்சு கேப் வேற வெறித்தனமா விளையாண்டு இருக்காப்ல. இந்த வேர்ல்டு கப்ல எனக்கு தெரிஞ்சு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்க போறது நம்ம விராட் கோலியா தான் இருக்க போகுது. ஏன்னா பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கா வேர்ல்டு கப் வரதுக்கு முன்னாடி. இந்த மாதிரி ஃபார்ம்ல இருக்கும்போது விராட் கோலியை ஓப்பனிங் இறக்குனாதே கரெக்டா இருக்கும்னு எனக்கு தோணுது. ஏன்னா எஸ்எஸ்சி ஜெய்ஸ்வால் ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல. விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா உங்க 2 பேரும் T20 வேர்ல்டு கப்ல ஓப்பனிங் பேட்ஸ்மேனா இருந்தா பயங்கரமா இருக்கும். உங்க பாத்துக்குருவாங்க. ஏன்னா உங்க 2 பேருமே எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பிளேயர்ஸ், வேற லெவல் ஆடுவாங்க. பட் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் இந்திய அணி என்ன முடிவு எடுக்க போறாங்கன்னு. அடுத்து சூரியகுமார் யாதவ் இந்த ஐபிஎல் 2024 இன்னும் அவுட்டா தான் இருக்கிறாப்ல. ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாப்ல, இன்னொரு மேட்ச்ல சொதப்பிடுவாப்ல. இதேதான் நடந்துக்கிறதுக்கு சூரியகுமார் யாதவுக்கு. இந்த மாதிரி பேட்ஸ்மேனை என்னைக்குமே நம்ப கூடாது. ஒரு மேட்ச்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, இன்னொரு மேட்ச்ல சொதப்பிடுவாங்க. சூரியகுமார் யாதவ் நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாப்ல. பட் எனக்கு கன்சிடென்ஸே இல்ல. பட் பால் மட்டும் பேட்ல பட்டுச்சுன்னா நிக்கவே நிக்காது. வேற லெவல் அடிப்பாப்ல, சுத்தி சுத்தி காமிப்பாப்ல. பவுலர்ஸ் எல்லாம் எப்பரா அவனுக்கு பவுலிங் போடணும்னு யோசிக்க வச்சிருவாப்ல. ஏன்னா சுத்தி சுத்தி காமிப்பாப்லாங்க. இந்த பக்கமும் அடிப்பாப்ல, அந்த பக்கமும் அடிப்பாப்ல. ஒரு இந்தியன் 360 சொல்லலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த வேர்ல்டு கப் 2024 ஏதோ ஒரு மேட்ச் மாட்ட போது வச்சு செய்ய போறாப்ல சூரியகுமார் யாதவ். அடுத்து சிவம் தூவே ஐபிஎல் இந்த சிக்ஸர் ஹிட்டிங் பேட்ஸ்மேன் நம்ம சிவம் தூவேனே சொல்லலாம். ஏன்னா 6க்கு மேல 6 அடிச்சுக்கிட்டே இருப்பாப்ல. ஸ்பின்னர்ஸை போட்டு வச்சு வெளுப்பாப்ல. அதனால ஒரு சில மேட்ச் எல்லாம் ஆப்போனன்ட் கேப்டன்ஸ் ஸ்பின்னர்ஸை கொண்டாடவே மாட்டாங்க. சிவம் தூவேக்கு பயந்துக்கிட்டு ஏன்னா அடிச்சுப்படுவாப்ல நினைச்சு. பட் இந்த வேர்ல்டு கப் ஸ்கோர் அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியாலே சவுண்ட் சொல்லுவாங்கல்ல ஒரு இது. அதே மாதிரிதான் ஸ்பின்னர்ஸ் அடிக்கிறவனுக்கு ஸ்பின்னரால தான் அவுட் கிடைச்சிருக்கு. பட் ஆனா வேர்ல்டு கப் 2024 பயங்கரமா ஆடுவாப்ல. ஏன்னா வேற லெவலான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல, நல்ல ஒரு டச்ல இருக்கிறாப்ல. கண்டிப்பா சரி இந்த வேர்ல்டு கப் 2024 ஸ்பின்னர் சப்போர்ட் வெளுத்து எடுத்துருவாப்லன்னு எனக்கு தோணுது. இப்ப வேற நல்லா பவுலிங் போட ஆரம்பிச்சிட்டாப்ல. லைன்ல சூப்பரா போட்டுருக்காப்ல. கண்டிப்பா இந்த வேர்ல்டு கப்ல 1-2 ஓவர் கிடைக்கும். ரிஷப் பண்ட் விக்கெட் கீப்பர் ஒரு மிகப்பெரிய ஆக்சிடென்ட்ல இருந்து மீண்டு வந்திருக்காப்ல நம்ம ரிஷப் பண்ட்.
தன்னால முடியும் தான் மேல நம்பிக்கை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணி வந்திருக்காப்புல கிரிக்கெட்டுக்கு. மறுபடியும் வேற ஒரு பிளேயரா இருந்தா இந்நேரம் போயிருப்பாங்க, அவங்களோட கிரிக்கெட் கரியரே முடிஞ்சிருக்கு. பட் ரிஷப் பண்ட் ஹார்ட் ஒர்க் பண்ணி ஒரு புது மனுஷனா கிரிக்கெட் கரியரே ஆரம்பிச்சிருக்காப்புல. இந்த IPL 2024 ஒரு இன்னனாட்டான ஃபார்ம் இருந்தாலும் பட் நல்லா தான் விளையாண்டுருக்காப்புல, நல்லா விக்கெட் கீப்பிங் எல்லாம் பண்றாப்புல, நல்லா பேட்டிங் பண்ணிக்கிருக்காப்புல, முக்கியமான நேரத்துல ரன் அடிச்சு கொடுக்குறாப்புல, சூப்பரான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்புல. பட் என்ன மிஸ்டேக் பண்ணிக்கிட்டே இருக்கிறாப்புல, ஒவ்வொரு சில மேட்ச்லையும் ஒரு சில மேட்ச்ல ரன் அடிக்கிறாப்புல, இன்னொரு சில மேட்ச்ல ரன் அடிக்க மாட்டேங்கிறாப்புல. பட் அதுக்கெல்லாம் குறை சொல்ல முடியாது, ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் கிரிக்கெட்டோட வந்திருக்காப்புல ரிஷப் பண்ட். இப்ப வேற இந்திய அணிக்காக T20 வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கொடுத்திருக்கு. ஒரு மிகப்பெரிய கம்பேக் கொடுக்க போறாப்புல இந்திய அணிக்காக. ஏன்னா 1.5 வருஷத்துக்கு அப்புறம் வராப்புலாங்க இந்திய அணியில ஜாயின் பண்ணிக்கிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ஒரு பயங்கரமான இன்னிங்ஸ் விளையாட போறாப்புலன்னு எனக்கு தோணுது இந்த T20 வேர்ல்டு கப்ல. ஏன்னா பல மேட்ச் ஜெயிச்சு கொடுத்திருக்காப்புல நம்ம ரிஷப் பண்ட் இந்திய அணிக்கு. அதே மாதிரி இந்த T20 வேர்ல்டு கப்லயும் ஜெயிச்சு கொடுப்பாப்புல எனக்கு தோணுது. சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பல தடைகளை தாண்டி வந்திருக்காப்புல இந்திய அணிக்கு. ஏன்னா கடந்த ஒரு வருஷமா சஞ்சு சாம்சன் டீம்ல எடுத்தாலும் பிளேயிங் லெவல்ல இடம் கொடுக்க மாட்டாங்க. ஒரு சில நேரத்துல ஸ்குவாட்ல பேரே இருக்காது சஞ்சு சாம்சனுக்கு. பட் இப்ப ஒரு வழியா இப்ப இடம் கிடைச்சிருக்கு, அதுவும் T20 வேர்ல்டு கப்ல இடம் கிடைச்சிருக்கு. இப்ப இந்த IPL 2024 பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்கிறாப்புல. டீமை எப்படி வழிநடத்தணும், எப்படி விக்கெட் கீப்பிங் பண்ணணும், குரூசியலான நேரத்துல விக்கெட் விழுகும் போது எப்படி ரன் அடிச்சு கொடுக்கணும்னு நல்லா தெரிஞ்சு விளையாண்டு இருக்காப்புல. இந்த IPL 2024 ஒரு பயங்கரமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்புலன்னே சொல்லலாம். இந்த வேர்ல்டு கப் 2024 சான்ஸ் கிடைத்தா சூப்பரா இருக்கும். பட் எனக்கு தெரிஞ்சு சான்ஸ் கிடைக்காதுன்னு எனக்கு தோணுது, ஏன்னா ரிஷப் பண்ட் வேற இருக்கிறாப்புல. அடுத்து ஹர்திக் பாண்டியா ஆல்ரவுண்டர். இந்த IPL 2024 மும்பை இந்தியன்ஸ் கேப்டன் வந்து போட்டாங்க, ரொம்ப ட்ரோல் பண்ற அளவுக்கு போட்டாங்கன்னே சொல்லலாம். சுத்தமான ஃபார்ம்லே இல்ல, அஸ் அ கேப்டனாகவும் அஸ் அ பேட்ஸ்மேனாகவும் அஸ் அ பவுலராகவும் சுத்தமான ஃபார்ம்லே இல்ல. ஹர்திக் பாண்டியாலாம் எப்படிப்பட்ட ஒரு பேட்ஸ்மேன் உங்களுக்கே தெரியும். பட் இந்த சீசன் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காப்புல பேட்டிங்ல. இப்படியாடா விளையாடுவாப்புல ஹர்திக் பாண்டியான்னு எனக்கே ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஹர்திக் பாண்டியானா எப்படிப்பட்ட ஒரு பிளேயர், வந்தா அடிதான் போட்டு 6க்கு மேல 6 4க்கு மேல 4 அடிச்சுக்கிட்டே இருப்பாப்புல. பட் இந்த சீசன் ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல. பட் பவுலிங்ல நல்லா போட்டுக்கிருக்காப்புல, கடைசி 5 போட்டியே கம்பேக் கொடுத்துருக்காப்புல பவுலிங். அஸ் அ பேட்ஸ்மேனா இருந்து ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல, என்ன பண்ண போறாப்புலன்னு தெரியல ஹர்திக் பாண்டியா வேர்ல்டு கப்ல. எனக்கு என்னமோ தோணுது இந்த வேர்ல்டு கப்ல ஹர்திக் பாண்டியா மும்பை இந்தியன்ஸ் ஃபேன்ஸ் எல்லாம் வாய மூடுற அளவுக்கு ஏதோ ஒரு சம்பவம் செய்ய போறாப்புலன்னு எனக்கு தோணுது நண்பா. வெறியா இருப்பாப்புல இந்த வேர்ல்டு கப் விளையாடுறதுக்கு. அடுத்து ரவீந்திர ஜடேஜா ஆல்ரவுண்டர். இந்த IPL 2024 அஸ் அ பேட்ஸ்மேனா ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லைன்னே சொல்லலாம். ஒவ்வொரு பாலும் தடவிக்கிட்டே இருக்காப்புல, அடிக்கவும் மாட்டேங்கிறாப்புல, ரன்னும் போக மாட்டேங்குது, சொதப்பிக்கிட்டே இருக்காப்புல இந்த IPL 2024 அஸ் அ பேட்ஸ்மேனா இருந்து. பட் ஆனா அஸ் அ பவுலரா இருந்து பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காப்புலன்னு சொல்லலாம். ஸ்லோ பிச்சு டேர்ன் பிச் மட்டும் கிடைச்சிச்சுன்னா சின்ராஸை கையிலே பிடிக்க முடியாத அளவுக்கு நம்ம ரவீந்திர ஜடேஜாவை கையிலே பிடிக்க முடியாது, அப்படி பயங்கரமா போட்டுக்கிருக்காப்புல இந்த IPL 2024 USA அண்ட் வெஸ்ட் இண்டீஸ் எல்லாம் விளையாட போறாங்க இந்த T20 வேர்ல்டு கப். ஸ்லோ அண்ட் டேர்ன் பிச் எல்லாம் இருக்க போது பயங்கரமா விளையாட போறாப்புல நம்ம ரவீந்திர ஜடேஜா இந்த வேர்ல்டு கப்ல. அடுத்து அக்சர் பட்டேல் ஆல்ரவுண்டர். இந்த IPL 2024 ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிக்கிருக்காப்புலன்னு இந்த பிளேயர் தான் நம்ம அக்சர் பட்டேல் தான். ஏன்னா முக்கியமான நேரத்துல ரன் அடிச்சு கொடுக்க முடியும், விக்கெட்டும் எடுத்து கொடுக்க முடியும், ஒரு பக்கவான கேம் சேஞ்சரா இருக்காப்புல இந்த IPL 2024 நம்ம டெல்லி கேபிட்டல் அணிக்காக. ஒரு வழியா நம்ம அக்சர் பட்டேலுக்கு வேர்ல்டு கப்ல சான்ஸ் கிடைச்சிருக்கு. ஏன்னா வேர்ல்டு கப் 2021 இருக்க வேண்டியது, ஸ்குவாட்ல இருக்க வேண்டியது. பட் ஏதோ ஒரு மிஸ்டேக் ஆகி வெளியே போயிட்டாப்ல. அப்புறம் வேர்ல்டு கப் 2023 இன்ஜுரி கன்சர்ன்ல இருந்து வெளியே போயிட்டாப்ல. இப்போ ஒரு வழியா வேர்ல்டு கப் ஸ்குவாட்ல இடம் கிடைச்சிருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் பிளேயிங் லெவல்ல இடம் கிடைக்குமான்னு. அடுத்து குல்தீப் யாதவ், ஒரு சைனா மேன் பவுலர். இந்த IPL 2024 முக்கியமான நேரத்துல கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்கிறாப்ல. ஏன்னா அன்னைக்கு SRH மேட்ச் நினைக்கிறேன், டெல்லி கேபிட்டல் பவுலர்ஸ் எல்லாம் அடிமேல அடி வாங்கிட்டே இருந்தாங்க. எங்க பார்த்தாலும் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க SRH பேட்ஸ்மேன் எல்லாம். திடீர்னு குல்தீப் யாதவ் விக்கெட் எடுத்து மேட்சை மாத்தி விட்டாப்ல. இல்லைன்னா 300 ரன்னுக்கு மேல அடிச்சிருப்பாங்க SRH பேட்ஸ்மேன் எல்லாம். இப்ப வேற பேட்டிங்ல வேற பயங்கரமா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க. KKR மேட்சுக்கு அகைன்ஸ்டா வேற லெவலான ஒரு பேட்டிங் ஆடினாப்ல. டீமுடைய பேட்ஸ்மேன் எல்லாம் ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லாம அவுட் ஆகிட்டே இருந்தாங்க. பட் தனி ஒரு ஆளா நின்று 30 ரன் அடிச்சு கொடுத்து 150 ரன் வரை கொண்டு வந்தாப்ல நம்ம குல்தீப் யாதவ். ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்காப்ல இந்த IPL 2024. அதே மாதிரி இந்திய அணிக்கும் இந்த முறை கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்க போறாப்லன்னு எனக்கு தோணுது. ஏன்னா பேட்டிங்லயும் தேவைப்பட்ட 30 ரன் அடிச்சு கொடுப்பாப்ல, அதே மாதிரி பவுலிங்லயும் தேவைப்பட்ட விக்கெட் எடுத்து கொடுப்பாப்ல. ஒரு கேம் சேஞ்சிங் பிளேயரா இருக்க போறாப்ல இந்த வேர்ல்டு கப்ல இந்திய அணிக்காக. அடுத்து யுஜேந்திர சாகல். இந்த IPL 2024 ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லைன்னே சொல்லலாம். ரன்னை லீக் பண்ணிக்கிட்டே இருக்காப்ல ஒவ்வொரு மேட்ச்லயும்.
என்ன செய்ய போறாப்லன்னு தெரியல யுஜவேந்திர சாகல். வேர்ல்டு கப் இந்தியனுடைய பிளேயிங் லெவலில் இடம் கிடைக்கணும்னா இப்பவே பெர்ஃபார்ம் பண்ணாதான் நம்ம யுஜவேந்திர சாகலுக்கு பிளேயிங் லெவல் இடம் கிடைக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். அடுத்து ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த IPL 2024 மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்றா அப்படின்னா அது ஜஸ்பிரீத் பும்ரான்னு சொல்லலாம். ஏன்னா ஒழுங்காவே பெர்ஃபார்மே பண்ணல மற்ற பிளேயர்ஸ் எல்லாம். ஜஸ்பிரீத் பும்ரா மட்டும் அவங்க டீம்ல ஒழுங்காவே பெர்ஃபார்ம் பண்றது. வேற லெவல்ல பவுலிங் போட்டுக்கு இருக்காப்புல, விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்துக்கிட்டே இருக்காப்புல, பயங்கரமா ஆக்கர் போட்டு இந்த சீசன் விக்கெட் எடுத்துக்கிருக்காப்புல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா. இந்த IPL 2024 லீடிங் விக்கெட் டேக்கரா இருக்கிறாப்புல ஜஸ்பிரீத் பும்ரா 18 விக்கெட் எடுத்து பர்பிள் கேப் வச்சிருக்காப்புல. ஒரு வேற லெவலான ஒரு பவுலரு. இந்திய அணிக்கு கிடைச்ச ஒரு வரம்னே சொல்லலாம். ஜஸ்பிரீத் பும்ரா பயங்கரமா ஏக்கர் போட்டு விக்கெட் எல்லாம் எடுப்பாப்ல. இந்த வேர்ல்டு கப்லயும் IPL 2024 ஃபார்மை கண்டினியூ பண்ணாப்லன்னா வேற லெவல்ல இருக்கும். அடுத்து முகமது சிராஜ். இந்த IPL 2024 ஃபர்ஸ்ட் ஹாப்ல ஒழுங்கான ஃபார்ம்ல இல்ல. ஒரு மேட்ச் உட்கார வச்சுட்டாங்க RCB அணி. ஒரு மோசமான ஒரு ஃபார்ம்ல இருந்தாப்ல, வருவாப்ல ரன்னை லீக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாப்ல. இதே நடந்துருந்துச்சு. செகண்ட் ஹாப் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் RCB அணி நம்பிக்கை வச்சு பிளேயிங் லெவல்ல இறக்குனாங்க முகமது சிராஜா. வேற லெவல்ல பெர்ஃபார்ம் பண்ணிக்கிருந்தாப்ல. லாஸ்ட் 5 மேட்சா விக்கெட்டுக்கு மேல விக்கெட் எடுத்து அவங்க டீமே வின் பண்ண வைக்கிறாப்ல. வேற லெவலான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல. பட் இந்த மாதிரி பிளேயர்லாம் நம்பவே கூடாது. திடீர்னு ஒரு மேட்ச் ஃபார்முக்கு வருவாங்க, திடீர்னு ஒரு மேட்ச் சொதப்பிடுவாங்க. அடுத்து ஹர்ஜதீப் சிங். இந்த IPL 2024 ஒழுங்கான ஃபார்ம்ல இல்லைன்னே சொல்லலாம். ஸ்டார்டிங்ல நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணாப்ல, அப்புறம் போக ரொம்ப சொதப்பிக்கிட்டே இருந்தாப்ல. டெத் பவுலிங் ஒவ்வொரு மேட்ச்லயும் லாஸ்ட் ஓவர்ல 20 ரன் கொடுத்துக்கிட்டே இருக்காப்ல. ரொம்ப மோசமான ஒரு ஃபார்ம்ல இருக்காப்ல. 40-50 ரன் கொடுக்குறாப்ல ஒவ்வொரு மேட்ச்லயும். என்னென்ன செய்ய போறாங்கன்னு தெரியல. இந்திய அணி தேவையில்லாம இந்த பிளேயரை கொண்டு வந்திருக்காங்க. இந்த 15 பேர் தான் IPL 2024 கரண்ட் ஃபார்மா இருக்கிறவங்க. முக்காவாசி பேர் இன் அண்ட் அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்கிறாங்க. என்னதே செய்ய போறான்னு தெரியல. இந்த வேர்ல்டு கப் அடிச்சே ஆகணும். ஏன்னா 2007க்கு அப்புறம் ஒரு வேர்ல்டு கப் கூட அடிக்கவே இல்லை, T20 வேர்ல்டு கப். அதனால இந்த வேர்ல்டு கப் அடிச்சே ஆகணும். 2024 SRH அணி எப்படி விளையாடுறாங்களோ அதே மாதிரி இந்திய அணி பயங்கரமா ஆட ஆரம்பிக்கணும். பவர் பிளேயில SIC ஜெய்ஸ்வால் அண்ட் ரோஹித் சர்மா அவங்க 2 பேரும் அட்டாக் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் இவ்வளவு வருஷம் காத்துக்கிட்டு இருந்த அந்த T20 வேர்ல்டு கப் இந்தியா கையில கிடைக்கும். சரி, ஓகே நண்பா, நீங்க சொல்லுங்க, இந்த T20 வேர்ல்டு கப்ல யாரு ஹையஸ்ட் ரன் ஸ்கோரரா இருக்க போறாங்க, யாரு ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா இருக்க போறாங்கன்னு கமெண்ட்ஸ்ல சொல்லிருங்க.